அர்ஜுன் பாரு அர்ஜுன் என்ன பேசிட்டு இருக்கானே. நீ வா அர்ஜுன் நீ வா. என்னடி பிரச்சனை? ஏன் அவன் கூட சண்டை போட்டுட்டு இருக்க? உன்கிட்ட தான் கேக்குறேன். போன் இடத்துல ஏதாவது பிரச்சனையா? என்னாச்சு? காஃபி ஷாப்ல பக்கத்து டேபிள்ல இருந்தவங்க என்னையே பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்கள ஜெய் பிடிச்சு திட்டான். பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. ஆக்சுவலி அவங்க என்னோட மூக்குத்தி நல்லா இருக்குன்னு பேசிட்டு இருந்திருக்காங்க. அவன் தப்பா புரிஞ்சுக்கிட்டு பிரச்சனை பண்ணிட்டான். அதுக்கு அதுக்கு எதுக்கு அவன் கூட சண்டை போட்டுட்டு இருக்க? உன்னை வெளியே கூட்டிட்டு போனா கொஞ்சம் நார்மல் ஆவேன்னு அவன் உன்னை கூட்டிட்டு போயிருக்கான். அவங்க உன்னை பார்த்து பேசிட்டு இருந்ததை பார்த்து அவன் டென்ஷன் ஆயிருக்கான். இதுக்கு நீ கோவப்படுற? எனக்கு புரியல. வைஷு, அவனுக்கு உன் மேல அவ்வளவு அன்பு இருக்கு. முன்னாடி மாதிரினா ஓகே. இப்ப இந்த சிச்சுவேஷன்ல அவன் இப்படி ரியாக்ட் பண்ணதுல தப்பே இல்ல. நியாயமா பார்த்தா உனக்காக அவன் செக்யூர்டா ஃபீல் பண்றான்னு நீ சந்தோஷப்படணும். நீ என்னன்னா இப்படி இருக்க? என்ன என்ன சிச்சி நீயே புரியாம பேசிட்டு இருக்க? என்னோட மைண்ட் செட்க்கு இப்ப இதெல்லாம் இரிட்டேட்டிங்கா இருக்கு. என்னால இதெல்லாம் டாலரேட்டே பண்ணிக்க முடியல. இதுதான் பிரச்சனையே. இதுதான் நான் உன்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். இதை நீ மாத்திக்கணும் வைஷு. அதான் நான் உன்கிட்ட சொல்றேன்ல. நீ மறுபடியும் அதே நினைச்சிட்டு இருந்தா என்ன அர்த்தம் வைஷு? உண்மையா காதலிக்கிறவங்க இப்படிதான் வைஷு இருப்பாங்க. அவன் உன் மேல உயிரே வச்சிருக்கான். சுகன்யாவே எடுத்துக்கோ. ஈஸ்வர் மேல உயிரே வச்சிருந்தாங்க. அவனை அவ்வளவு நேசிச்சாங்க. இப்போ அவன் கூட வாழ மாட்டேன்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. சுகன்யா உண்மையா காதலிச்சாங்க. ஈஸ்வர் இதை நான் கம்பேர் பண்றதுக்காக சொல்லல. உனக்கு புரிய வைக்கிறதுக்காக ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொன்னேன். புரிஞ்சுக்கோ. இதுக்கு மேல உன்கிட்ட எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. இல்ல இதுக்கப்புறமும் நான் இப்படிதான் யோசிச்சுட்டு இருப்பேன், நான் இப்படிதான் இருப்பேன்னா எனக்கு தெரியல. அடச்சி பெரிய தொல்லையா போச்சுடா. சின்ன பசங்க மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க. நானும் பிரியாவும் தான் அடிக்கடி சண்டை போடுவோம். இப்ப நீங்களும் ஆரம்பிச்சிட்டீங்களா? இது ஒரு சின்ன பிரச்சனை தான். இதுக்கு போய் இப்படி பண்ணிட்டு இருக்கா. கடைசியா என்ன பிடிக்கலன்னு வேற சொல்றா. என்ன ஃபீலிங்கா? ஜெய் இத்தனை வருஷம் உன்னை சின்சியரா லவ் பண்ணிருக்கா. அவளை ஈஸியா உன்னை விட்டுட்டு போயிடுவாளா? அவ ஏதோ கோவத்துல சொன்னாடா. அதெல்லாம் நீ சீரியஸா எடுத்துக்கிட்டு இருக்க. சரி என்ன பிரச்சனை சொல்லு. வீட்டுக்குள்ளே இருந்த ஒரு மாதிரியா இருக்குன்னு சொல்லி வெளியில கூட்டிட்டு போனேன். போன இடத்துல ஒரு கப்பல்ஸ் வைஷுவை பார்த்து பேசிட்டு இருந்தாங்க. நானும் அந்த நியூஸ் விஷயமா தான் பேசுறாங்கன்னு போய் சண்டை போட்டேன். அதுக்கு கோச்சுக்கிட்டா. வர வழி ஃபுல்லா கெஞ்ச பார்த்தேன். கடைசி வரைக்கும் பேசவே இல்லை அர்ஜுன். இவ்வளவுதானா? இதுதான் பிரச்சனையா? ஹாஸ்பிட்டல் அவகிட்ட பேசின அவ சரியான மாதிரி இருந்துச்சு. இந்த சின்ன விஷயத்துக்குலாம் அவ ஏன் கோச்சிக்கிறா? அர்ஜுன் கூட்டிட்டு போய் என்னை ஏன் இரிட்டேட் பண்றன்னு சொல்றான். நீயே சொல்லு. இப்ப இருக்கிற நிலைமையில ஒருத்தன் அவளையே பார்த்தானா என்ன நினைக்கிறது? ஷோ அதெல்லாம் சரிதான். அவளை சமாதானப்படுத்துற வேலையை பாரு. நான் என்ன பண்றதுன்னே தெரியல. நீ என்கிட்ட ஐடியா கேக்குறியா? எப்பவுமே நீ எனக்கு ஐடியா கொடுப்ப. இப்ப என்கிட்ட கேக்குற? என்னோட பிரில்லியன்ட் மைண்ட வச்சு ஒரு மொக்கையான ஐடியா கொடுப்பேன். அது சொதப்பிடும். இதெல்லாம் எதுக்கு? நீயே பாத்துக்கோ. ஒரு ஐடியா இருக்கு. நான் இப்ப போய் சமாதானப்படுத்துறேன். ஷோ இந்த சின்ன பசங்களோட தொல்லை தாங்க முடியல.